இங்கே அதிகாரத்தால் யாரையுமே யாரும் அடக்கி ஆள முடியாது. அதே மாதிரி உண்மையான அன்புக்கு அடிபணியாத மனமும் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு சிரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா யாருமே கற்றுக் கொடுத்தது இல்லை. ஆனால் நம்ம சிரிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்களை நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில பேர் நிறையவே அள்ளி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க தான் நம்மளோட வழிகளுக்கு சொந்தக்காரங்க. அந்த மாதிரியானவங்களுக்கு நம்ம லைஃப்பில் நிறைய உரிமைகளை கண்டிப்பாக கொடுத்துருப்போம். ஒரே ஒரு முறை மட்டும் தொலைந்து பாருங்கள். நீங்கள் தேவையில்லைன்னா யாருமே உங்களை தேடி வரமாட்டாங்க அப்படின்றத அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதால யார் மகிழ்ச்சியாக இருக்காங்களோ எப்போதுமே அவங்க கூட இருக்க பழகிக்கோங்க. அவங்களே இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க அப்படியேப்பட்ட உறவுகளை. ஏன்னா அது மட்டும்தான் உங்களுக்கான மன அமைதியை தரும். எந்த வார்த்தையை பேசுகிறதா இருந்தாலும் நிதானமாகவும் கவனமாகவும் பேசுங்க. நம்ம பேசுகிற வார்த்தை பார்த்திங்கன்னா ஏணி மாதிரி. அது நீங்கள் பயன்படுத்துகிறத பொறுத்து உங்களை ஒரு சில டைம் ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும். எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உண்மை இல்லாத யாரோ ஒருத்தர் வந்துட்டு போன வழியை மட்டும் நிரந்தரம் அப்படின்னு நினச்சி மீதி இருக்கிற உங்களோட நாட்களை வீணடிச்சிடாதீங்க. கடந்து போனவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தவங்க தான். ஸோ கற்றுக்கிட்டு கடந்து சென்றுக்கிட்டே இருங்க. காலம் ஃபுல்லாக அவங்களே நினச்சிக்கிட்டு கண்ணீர் வடிக்காதீங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதால ஒரு பயன் கூட இல்லை. நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது தவறு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா அதை நீங்களே திருத்திக்கோங்க. நீங்கள் திருந்துறதுக்கு இடமும் நேரமும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வருந்துறதுக்கு இறைவன் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி வச்சிருவாரு அப்படின்றத உங்களோட லைஃப்பில் புரிஞ்சு நடந்துக்கோங்க. தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க. அப்புறம் மீண்டே வர முடியாத துயரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கிக்கிடுவீங்க. அக்கறையால் தான் நான் உங்ககிட்ட அதிகமாக கேள்வி கேட்குறேன் அப்படின்னு யாரையுமே வார்த்தையால் வதம் செஞ்சிடாதீங்க. நம்ம எந்த விதமான கேள்வி கேட்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதற்கான பதில் கூட நம்மளுடைய உறவுகள் கிட்ட இருந்து நம்மளுக்கு வரும். உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மை இல்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றைக்குமே பார்த்திங்கன்னா நிரந்தரம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இது எல்லாமே நீங்கள் சந்திக்க நேர்ந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அது எல்லாத்தையுமே கடந்து போய்கிட்டே இருங்க. அங்கேயே நீங்கள் நின்றுக்கிட்டு கண்ணீர் சிந்தியே உங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க. நன்றியே இல்லாத மனுஷங்க கிட்ட நீங்கள் நன்றியே எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவையான சமயத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் யாரோ ஒருத்தங்க மூலம் கண்டிப்பாக கிடைக்கும். பெற்ற உதவிக்கு நீங்கள் எப்போதுமே நன்றியோடு இருந்தால் நம்முடைய சந்தேக எண்ணத்தால் நாம் கேட்குற ஒரு சில கேள்விகள் யாருடைய சந்தோஷத்தையுமே பறிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக அமைஞ்சிடவே கூடாது. உறவுகளை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் குழப்பங்கள் பிரச்சனை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிச்சயம் வரதான் செய்யும். ஆனால் அந்த கேள்விகளாலும் குழப்பங்களாலும் பிரச்சனைகளாலும் அந்த உறவுகளோடு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பந்தமானது இன்னும் ஆழமாக வேணுமே தவிர கொஞ்சம் கூட பிளவோ ஏற்பட்டுறக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசுகிறா அப்படின்ற பேரில் மனசில் பட்டது எல்லாத்தையுமே பேசிடுவாங்க. மனம் திறந்து பேசுகிறது அப்படின்றது வேற, மனசில் பட்டதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்றது வேற. ஸோ மனசு திறந்து பேசுங்க, ஆனால் மனசில் பட்டதெல்லாம் பேசாதீங்க. சிலர் தான் அதை புரிஞ்சுக்குவாங்க. பல பேர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. மற்றவங்க கிட்ட மன்றாடி தான் உங்கள் பக்கத்தில் இருக்க நியாயத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னா அதை விட்டுட்டு உங்களோட மனசோட கொஞ்சம் போராடி அவங்கள விட்டு விலகிருங்க. அதுதான் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற நல்ல விஷயம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்படி போனாலும் பரவாயில்ல, நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற சுயநலம்தான் மிகப்பெரிய பாவம். சுயநலம் நிறைஞ்சவங்க எல்லா கோயிலையுமே போய் வழிபாடு செஞ்சு வந்தாலும் எல்லா புண்ணிய ஸ்தலங்களை அவங்க பார்த்தே இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக கடவுள்கிட்ட இருந்து கடவுளோட பார்வையில விலகி தான் இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில ஒருத்தரோட வாழ்க்கையவாது நல்லா மாறுறதுக்கு நீங்க காரணமா இல்லாட்டா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தப்பாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் யாரோ ஒருத்தர் உதவி இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை கடந்துடவே முடியாது. ஸோ நீங்கள் யாருக்குமே உதவி செய்யாமல் உங்களோட வாழ்க்கையை கடந்து விடுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது சரியான வாழ்வாக இருக்காது. மனைவியை சந்தேகப்படுற கணவன், கணவனை சந்தேகப்படுற மனைவி, காதலன் காதலிக்குள்ள ஏற்படுற சந்தேக எண்ணங்கள், நட்பு வட்டத்தில் ஏற்படுற சந்தேகங்கள், மற்ற உறவுங்க கிட்ட ஏற்படுற சந்தேகங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட அமைதியும் கெடுத்து விடக்கூடிய உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இங்கே அதிகாரத்தால் யாரையுமே யாரும் அடக்கி ஆள முடியாது.